श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं शिन्वतामज्जताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचला। हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40 26வது श्लोकम्। देहो न जानाति सतो न जन्म देह प्रमाणोऽन्य उदेति मध्ये अहं कृतिर्ग्रन्थि निबन्ध सूक्ष्म शरीरचेतो भवजीवनामा। இந்த ஆத்ம விசாரம் சத்விசாரம் செய்யறதுக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதில் ஸ்ரத்தா ஏற்பட்டதுன்னா அது எவ்வளவோ பெரிய ஒரு தெய்வ கிருபை இல்லை, அது எவ்வளவோ ஒரு பெரிய புண்ணியத்துடைய பலம். ஏன் அப்படின்னா இது முன்னாடி சொல்லி பேசின விஷயந்தான். உபாசனா யோகத்திலையும் கர்ம யோகத்திலையும் ஈடுபட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு அவ்வளோ சட்டுன்னு அதிலிருந்து உட்டி வெளியே வர முடியாது. உபாசன யோகா கர்மயோகா சித்தசுத்திக்கு பிரயோஜனப்படும். அப்படின்னு நினைக்காம தெரிஞ்சுக்காம உபாசனை பண்ணானோ கர்மயோக பண்ணானோ அது அந்த மனுஷனை அதில் பந்திச்சுடுமே தவிர அது வெளியே வர விடாது. எத்தனையோ பேருன்னு எத்தனையோ ஆசிரமங்களுக்குள்ள எத்தனையோ மகாத்மாக்களுக்கு பக்கத்திலேயே இருந்து கூட நிறைய பேர்னு நான் கவனிச்சிருக்கேன். அப்போ கூட அங்கேயும்
நிறைய கர்மயோகத்தில் ஈடுபடுவாங்க, இல்லைன்னா உபாசன யோகத்தில் தான் ஈடுபடுவாங்க தவிர பியூர் என்கொயரி விசாரணத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க விரும்பலையா, முடியலையா, என்ன என்ன தடம் அதெல்லாம் சொல்ல முடியாது. வர முடியல, வரல. ஒருவேளை அங்கே யாருன்னு ஆசிரிச்சு இருக்காங்களோ, எந்த மகாத்மன் ஆசிரிச்சு அவங்க இருக்காங்களோ, அந்த மகாத்மா அவர் மகாத்மா தான், அவர் ஞானம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அங்கே சாஸ்திர போதனம் இல்லாமல் இருந்திருக்கணும். அவர் சாஸ்திரம் படித்து சாஸ்திர சம்பிரதாய விதியில் வராமல் இருந்திருக்கணும். அதனால ப்ளஸ் இந்த ஜீவர்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த சிஷ்யர்களாவோ சாதகர்கள ஆன்மீக மார்க்கங்களில் இருந்து கூட இருக்கிறோம் நான் நினச்சிட்டு இருந்தால் கூட சுத்த ஆத்ம விசாரணத்துக்கு வரத்துக்கு ஒரு ஜீவனுக்கு பகு கஷ்டம். ஒரு சின்ன வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குறிப்பிட்ட சமயத்துக்கு ஒரு கிளாஸுக்கு நமக்கு இங்கே சேரி வரத்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது உபாசனா கர்மத்தில் ஈடுபட்டு இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ சுலபமாக விட்டுட்டு ஆத்ம விசாரணத்துக்கு வருவாங்களா? நாட் பாசிபிள். எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நமக்கு சுற்றி இப்போது இந்த சீசனில் நிறைய பக்தி அலைகள் மார்கழி மாதம் பேர்லேயும் ஐயப்ப சுவாமி பேர்லேயும் பலதெல்லாம் அது நடந்து கொண்டுகிட்டே இருக்கும். நம்ம நாட்டில் அடிக்கடிக்கு ஏதோ ஒன்று வரும். ஸோ இப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு தத்துவ ஆத்ம விசாரணத்துக்கு உட்கார்றோம். நமக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் கூட ஒதுக்கி வச்சு வந்துட்டுருக்கிறோம்னா அதோடைய நீங்கள் வரவங்களுக்கு நீங்கள் வரீங்க அதோட பெருமை நீங்கள் உணரணும். அதுக்கு தான் இந்த விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோமா எல்லாம் அப்படின்னு அது வேறு விஷயம். வரவுமே அதுக்கப்புறம்தான் நம்ம எந்த அளவுக்கு இதில் இன்வால்வ் ஆகிறோம், எவ்வளோ சின்சியாரிட்டாக இருக்க போகிறோம், எப்படி கேட்குறோம், எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம்னேது அடுத்த அந்தந்த ஜீவன் அந்த மனுஷன் மேலே ஆதாரப்பட்டு இருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நம்ம உணர்ந்தோமா இந்த ஆத்ம விசாரத்துடைய முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு சூச்சனை பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் இன்றைக்கி இப்போது ஆரம்பித்து சொல்லியிருக்கேன். கடந்த சத்சங்கத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் 26வது ஸ்லோகத்தில் பகவான் 2 விஷயங்களில் நமக்கு தெரிவிக்கிறார். ஒன்று தேகத்துக்கு ஒன்றும் தெரியாது. தேக ந ஜானாத்தி அன்னார். என்ன தெரியாதுன்னு அதுக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு ஜட இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனால் அது தேகமாக எதுவுமே சொல்லலை. அதுக்கு வியாதி வந்திருந்தால் கூட அது சொல்லலை. அது ஜடமே, ஆனால் வேலை பண்ணுறது. இப்போ ஒரு மிஷினு வேலை பண்ணுறது, ஸ்கூட்டர் வேலை பண்ணுறது. ஸ்கூட்டரில் ஆனில் வச்சுட்டு நீ இறங்கி நின்றுட்டானு கூட அது மோட்டர் ஓடுறதே தெரியறது. பட் அந்த மோட்டர்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதில் பெட்ரோல் ஊற்றினதுக்கு அதுக்கப்புறம் உட்காந்து அதை சரியான விதத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் காஸ் ஒரு ஆள் இருக்கானே இல்லையா? எக்ஸாக்ட்லி லைக் தட். அதனால தான் உடம்புக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னார். இது பேஸ் பண்ணியா
அதுக்கு முந்தாவது விஷயம் கேட்டதுனாலையும் ஒரு கேள்வி கேட்குறாரு. இங்கே தான் கிளாஸில் ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த சமயத்தில் அந்த பதில் சொல்கிறேன், அது பொருத்தமாக இருக்கும். கேள்வி என்ன கேட்டாருன்னா, கேட்கப்பட்டதோ கேட்டாருன்னா ஒருத்தர் தான் யாரு கேட்கப்பட்டதுன்னா, வலி வந்து உடம்புக்கு தெரியலன்னா அப்போ யாருக்கு தெரியறது? என்ன இங்கே தேகா ந ஜானாதி. அப்போது அந்த விஷயம் பேசும்போதும் உடம்பு எரிச்ச சக்தி போன உடம்பு எரிச்சா அது ஒரு வழி சொல்லலையே. இந்த விஷயந்தான் பேசிகிட்ருக்குறோம், அதனால தான் இந்த கேள்வி வந்திருக்கும். பட் கொஞ்சம் சிந்திச்சா போதும், அப்போவே நமக்கே தெரியும். அப்போது தேகம் இங்கே தான் இருக்குது, இப்போ தான் இறந்து போச்சு, ரொம்ப நேரம் கூட ஆகலை. அதுக்கப்புறம் நோ ரெஸ்பான்ஸ் at all from the body. எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. குத்தினானும் எரிச்சினானும் என்ன பண்ணானும் 5 புலங்கள் அப்படி இருந்தால் கூட நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த டெட் பாடியில் இருக்கிற சில அவயவங்களை எடுத்துட்டு கொண்டு போய் இன்னொருத்தருக்கு தேவைப்படும் போது வச்சா அது வேலை பண்ணுறது. கண் வேலை பண்ணுறது, கிட்னி வேலை பண்ணுறது, இன்னும் என்னென்னமா எடுக்கிறாங்களோ எல்லாம் எடுத்துடுறாங்க. மேக்ஸிமம் அப்புறம் பிரெயினை எடுத்துகிட்டு மூளை கூட எடுத்துகிட்டு வைப்பாங்க. அது எங்காவது நடந்துகிட்ருக்கிறதோ கூட எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் ஆல் பார்ட்ஸு. ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமும் அது எடுக்கிற விதானமும் அது ப்ரிசர்வ் பண்ணி டைமுக்கு இப்போ வந்து சேர்ந்து அது அடுத்தவனுக்கு உபயோகப்படுது, இவனுக்கே உபயோகப்படலை. அப்போ புரியறது, இது ஜடமாக இருந்தால் கூட அங்கே மனசு கனெக்ஷன் இருக்கிற இன்னொரு உடம்புல வச்சா வேலை பண்ணுறது. இங்கே மனசு கனெக்ஷன் இல்லை. அந்த கேள்விக்கு இப்போ பதில் என்னன்னா, வலி வந்து மனசுக்கு தான் தெரியறது, உடம்புக்கு தெரியாது. மனசு இல்லை அதில். மனசுன்னா சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போயிடுச்சு. பதில் கிடைச்சதா? மனசுக்கு தான், எல்லாமே மனசுக்கு தான். இங்கே உடம்புல எது சிம்டம்ஸ் இருந்தால் கூட அது மனசுக்கு தான் தெரியறது, மனசு தான் வலின்னு ஃபீல் பண்ணுறது. அப்படின்னு இருக்கிறதுனால அந்த மனசு எங்கே இருக்குன்னு நம்ம சொல்கிறது வேறு, சயின்ஸு சொல்கிறது, டாக்டர்ஸ் அது பிரெயின் தான். பட் ஏன்னா நர்வஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாடின்னு மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது நல்லா படித்தாங்க, அதில் ரிசர்ச் பண்ணாங்க, எல்லாம் தெரியுது. அதனால் அங்கே கொண்டு போய் ஒரு மருந்து கொடு, மனசுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு டம்மி பண்ணு, வலி தெரியலையே. அதுதான் எனஸ்தீஷியா. அது கண்டுபிடிச்சதுனால தானே இவ்வளோ சர்ஜரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு. அப்போ என்ன காட்டுறது? அது மனசுக்கு உடம்புக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து கட் பண்ணியாச்சுன்னா உடம்புக்கு வலி இல்லைன்னா, கனெக்ஷன் இருக்கும்போது கூட வலி ஃபீல் பண்ணுறது அப்போ மனசு தான். அந்த கொஞ்ச நேரம் ஒன்றும் தெரியாது, என்ன கட் பண்ணான்னு, என்ன எரிச்சான்னு, என்ன பண்ணான்னு தெரியலையே. பட் அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட சமயத்துக்கு திரும்பி மனசு சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. அப்போது பிரெயினே மனசுன்னு சொல்லலாமான்னா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா பிரெயினுக்கு ஒரு கோளாறு இல்லை. ஆனால் இறந்துட்டா மனுஷன் இப்போதான். பிரெயின் அப்படி இன்டாக்டாக இருக்கு. ஆனால் இவன் ஒன்றும் பண்ண முடியாது. இது முன்னாடி மருந்து கொடுத்து பிரெயின் உடம்புக்கு கனெக்ஷன் இல்லாமல் பண்ணிட்டான். இப்படி ஏதாவது மருந்து கொடுத்து அந்த பிரெயின் திரும்பி உடம்புக்கு கனெக்ட் பண்ணு, அது புரியாது. சயின்ஸுக்கு எட்டாது, அது தெரியாது. அதனால் அதுக்கு மேலே நம்ம சிந்திக்க வேண்டாம் அந்த பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் பற்றி. பட் மனசு అనేది இருக்குது, ஃபீலிங்ஸ் అనేది இருக்குது, அதில் தான் அகங்காரம் இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது, எல்லாம் 4 சேர்ந்து தட் சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம், லிங்க தேகம்தான் இங்கே வலி கஷ்டம் எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னும் அது பேஸ் பண்ணி தான் இப்போ இனிமேல் பேச போகிற சில விஷயங்கள் கூட உங்களுக்கு புரியும். ஐ திங்க் டவுட் இஸ் கிளியர்டு. It's just to the mind only.
வலி. அதனால் மனசுன்னு நம்ம அந்த வலி வரும்போது அது வலி இருக்கிறது தெரியறது. ஆனால் வலிக்கு கூட கவலைன்னு ஆட் பண்ணாமல் இருந்தால் வலி ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், தாங்கிக்கலாம். வலி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சொன்னோம் இல்லையா, ரமணருக்கு இங்கே கேன்சர் அது ஏதோ பண்ணாங்க, ஸ்மால் சர்ஜரி கூட எல்லாம் பண்ணாங்க. அதனால் அவர் கதை சொன்னாங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா எனஸ்தீஷியா இல்லாமல் அவர் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் வேண்டான்னாருன்னார். அவருக்கு வலி இல்லாமல் இருந்ததா, எனஸ்தீஷியா இல்லாமல் இந்த வலி இருந்துக்கு அவர் தாங்கிட்டார். அது கூட ஐடென்டிஃபை பண்ணிக்காமல் அவர் மனசுன்னு கொண்டு போய் ஸ்வரூப சிந்தனையில் வச்சார், வலி இருந்தால் கூட. அது என்ன, அவர் அநேக வருஷம் அவருக்கு அது சாதனைனால மனசனை டக்குன்னு கொண்டு போய் ஹிருதயத்தில் நிற்க வைக்கிறது அவருக்கு சாத்தியப்பட்டுச்சு. ஆனால் வலி கண்டிப்பாக இருக்கு. அப்போது அதனால தான் தேகா ந ஜானாதி. ஏதாவது தெரியறதுன்னா சரீரத்துக்கு தான் தெரியறது. பசி வயிற்றில் பிராணங்கள் அங்கே அதுக்கு ஆகாரம் வேணும். அதனால் அது சில சிம்டம்ஸ் காட்டுறது, குரு சப்தம் வருது. அதுக்கப்புறம் இன்னும் லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தலை சுற்றும், கை கால் ஆடும், குளுக்கோஸ் குறைய, அது எல்லாமே மனசு தெரிஞ்சுக்கிறது. இட் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சிம்டம்ஸ் வருது இங்கே. அதனால் இந்த மைண்ட் அண்ட் பாடி இது ரொம்ப ஒட்டி அப்படியே இருக்கிறதுனால இது எப்படி கனெக்ஷனாக இருக்குது, என்ன அது எப்படி பிரிகிறதுனது சயின்ஸ்னாலும் எதுனாலும் சொல்ல முடியாது. நம்ம இந்த ஆத்ம விசாரணத்தினால அது நதினாவே வச்சுக்கணும், இது ஒட்டி கொடுக்கணும். அதனால்தான் தேக தியாச தேகோன்யாசகி ஏவ சந்நியாச. தேக பாடி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் முதல் சாதிக்க வேண்டிய முதல் படி ஆத்தியாத்மிக ஞான விசாரத்தில். அதனால் தேக ந ஜானாதி என்ன, இதுக்கு பிறந்தாச்சுன்னு அதுக்கு தெரியாது, உடம்புக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு அகங்கார மனசு சேர்ந்து சொல்லிக்கிறது. அது இறந்து போகும்போது கூட அதுக்கு தெரியாது. மனசு தான் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால, வலினால் சுற்றி இருக்கிறவங்க மேலே அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால. அட்டாச்மெண்ட் யாரும் இருக்கு? பாடிக்கு இல்லை, மனசுக்கு இருக்கு. அது கொஞ்சம் துக்கப்பட்டு கவலைப்பட்டு அழுந்தோ எதோ எப்படி ஆகலாம் தவிர இதுக்கு இறந்து போகிறதே தெரியாது. அது ஆனால் சரி, இன்னொரு பக்கம் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. மனசுக்கே சைத்தன்யத்தின்னு கொடுத்த கான்ஷியஸ்னஸ் ஒன்று இருக்கு. அதையும் நமக்கு மனசு என்ன கான்ஷியஸ் என்னன்னே நமக்கு பிரித்து சிந்திக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். அநேக வருஷம் இந்த விஷயத்தினை ஏகாகிரமான சித்தத்தோடு அதான் எத்தனையோ வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு வாரத்தில் 1 மணி நேரம் உட்கார்றோம். இதே பெரிய விஷயந்தான் பண்ணிகிட்ருக்குறோம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னே இது மேலே ஆதாரப்பட்டிருக்கோம். த்ரூ அவுட் த டே இன் மை லைஃப் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் இந்த விஷயங்கள் மீது ஆதாரப்பட்டிருக்கும். அந்தந்த சாதகனுடைய ஞான உன்னதி, ஞான நிஷ்டை அப்போது தெரியும், அப்போ புரியும். கான்ஷியஸாக சத்தன்னாவே கான்ஷியஸ், அதை பற்றி தானே இங்கே விசாரணை வேதாந்தத்தில். அப்போ அப்படிப்பட்ட அந்த சைத்தன்யத்துக்கு ஜன்ம கிடையாது, மிருத்தியும் கிடையாது. சைத்தன்யத்துக்கு ஒன்றும் இந்த மனசுக்கு வர விகாரங்கள் சைத்தன்யத்தில் இல்லை. ஸோ உடம்புக்கு ஒன்றும் தெரியல, சைத்தன்யத்துக்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. அசல் எல்லாம் தெரியறதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அது இருந்ததுனால இதெல்லாம் தெரியறது, எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கறது. அப்போது இந்த வலி, இந்த கஷ்டம், இந்த சம்சாரம், இந்த பந்தம், அது வேணும், இது வேணும், அது வேண்டாம், இது வேண்டான்னு சொல்கிற இது யார்? அதுதான் கேள்வி. அப்போ பகவான் சொல்கிறாரு, இந்த உடம்பு சைஸுக்கு
தேக பிரமாணக, இங்கே பிரமாணம்னா இந்த பிரமாணம் பண்ணுறது அது இல்லை, அளவு, தேக அளவுக்கு இங்கே அந்நியம் வேறு ஏதோ உதைச்சி இந்த நடுவில் அது என்னமோ பண்ணுறது. ரெண்டு புரிஞ்சு போச்சு. தேகத்துக்கு ஜடம் அது ஒன்றும் தெரியாது, சைத்தன்யத்துக்கு அது அகண்டம் பூர்ணம். இப்போ நடுவில் இந்த அறக்குறையாக இருக்கிற இந்த பிஸ்னஸ், இந்த ஸ்ட்ரகுலிங் என்டிட்டி யார் அப்படின்னா அது இந்த தேக அளவு லெவலில் அதே போல். ஏன்னா தேகம் மொத்தம் சேர்ந்து தானே நானே சொல்கிற ஒரு ஃபீலிங் வருது. நான் ஒரு தனிப்பட்ட வரலும் அப்படி நினச்சி சொல்லலையே, உடம்பு மொத்தம் வெற்றிக்கிட்டு சொல்கிறோம். கண்ணு மூடி கேட்டால் தூக்கம் வரும், முடிஞ்ச வரைக்கும் கண்ணு மூடக்கூடாது. பட் தூக்கம் தானாக வந்துடுதுன்னு அது வேறு விஷயம். இல்லை சில வாட்டி இந்த விஷயங்களை சில பேர் கண்ணு மூடி கேட்டால் கொஞ்சம் நல்லா புரியுமோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. சத்சங்கத்தில் எப்போ குருவுக்கு முன்னாடி கண்ணு மூடு, குரு சொல்லி கண்ணு மூடுங்க தியானம் பண்ணலாம்னு அது வேறு விஷயம். அலர்ட்டுக்கு உஷாராக இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்து பண்ணணும். கண்கள் தொடச்சிக்கிறதுனா தொடச்சிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணணும். சரி, அப்போது உதயத்தி மத்தியே இன்னும் அந்நிய வேறு என்னமோ ஒன்று உதைக்கிறது. இதுக்கு ஒரு 7 பேர் கொடுக்குறாரு. இங்கே வரைக்கும் கேட்டோம், அந்த 7 பேர் ஒரே ஒரு இந்த நடுவில் பிறந்தது. இதுக்கு 7 பேர் எதுக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லா பக்கமாக சொல்லணும், 7 ஆங்கிள்ஸில் சொல்கிறாரு. ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்கிறேன். முதல் அகங்காரஹ. முதல் இதுக்கு பேர் அகங்காரஹ. அப்படின்னா என்ன? அகம் காரம் అనేది அது எதுக்கோ சேர்த்துட்டாங்க, காரமாக இருக்கிறதுக்கு, உப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அகம் கரோத்தி இத்தி, அகம் கரோமி இத்தி அனி, நான் பண்ணுறேன். அந்த ஒரு டூயர்ஷிப் வருது பாருங்கோ, காரகம் வருதுங்க, செய்யறதுன்னு ஒரு ஆக்ஷன் வருது. அதனால அகம் கரோமி இத்தி பாவன ஏவ அகங்காரஹ. இங்கிலீஷில் சென்ஸ் ஆஃப் டூயர்ஷிப், தட்ஸ் இட். அதானே இருந்துகிட்டே இருக்கு. அப்போது இந்த அகங்காரம் அதினே நம்ம மனசன்னு சொல்கிறோம், சில இடத்துல சித்தம்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் சாஸ்திரம் வேதாந்தம் 4 பிரித்து பேசுறது, மனோ புத்தி சித்தா அண்ட் அகங்கார. பட் இதில் அந்த மனசனே ஒரு ரிஃபைன்டு மேட்டர், ஒரு கண்ணாடி இருக்கு, சட்டில். அது நிறைய பேர் கேட்பாங்க, சுவாமி எப்படி மனசனை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியராக கேட்பாங்க. ஏன்னா சுவாமியார் ஏதோ ஒன்று கேட்கணும் இல்லையோ, ஏதோ ஒன்று கேட்கல, मन को कैसा कंट्रोल कर सकते हैं. அப்போது என்ன கேட்போம்னா, நாங்கள் யார் மனசு? என்னோட மனசு தான். ஏப்பா, உன்னுடைய மனசு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியலன்னா அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? அவர் சுவாமியாராக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சொல்கிறேன். பட் கேள்வி ரொம்ப ஏம்னா, we don't want to take responsibility of checking our mind. Catch the point. நம்ம விரும்பலை. அவர் ஏதாவது சொல்லுவாரா? அந்த புஸ்தகம் படித்தா சொல்லுவான். why to read the book? உனக்கு க்ளூ கொடுக்குறோம், சொல்லணும், குரு சொல்லணும், இப்படியெல்லாம் சொல்லணும் இல்லை. இப்போ தானே உனக்கு இப்படி சொன்னால் தானே புரியுது. why you are depending on somebody?
ஒரு வாட்டி சரி வழி தெரியல அப்படின்னு ஏதோ இண்டிகேட்டர் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்புறம் நீங்கள் என்னை கூட வாங்கோ என்னை வீட்டுக்கு எட்ட வரைக்கும். நீ குழந்தையா என்ன? குழந்தையா? குழந்தை கேட்டால் ஓகே, யூ ஆர் ஏ க்ரோன் அப் அடல்ட். எவ்வளோ சில்லியாக இருக்கு, யோசிக்க மாட்டான். அதனால தான் ஐ ஹாவ் டு ஒர்க். இங்கே அதானே விசாரணை. இதில் வந்து இன்னொரு 4 புஸ்தகம் படித்தா நல்லா வருமா? இன்னும் 4 யூடியூப்பில் வேறு ஆள் சொன்னது எல்லாம் எதுக்கு எத்தனை பேர் கேட்பேன்? ஒன்று இது ஒரு ஸ்லோகம் நீ வந்து நம்ம வந்து இது ஆழமாக இது உள்ளே போகிறதுக்கு ஐ வில் டெல் யூ, சொல்ல மாட்டேன், பயந்துடுவீங்க, வேண்டாம். ஏன் சார் நாங்கள் அவ்வளோ மட்டும் என்ன, we are all advanced students. அதான் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சட்டுன்னு கேட்கும்போது விஷயத்தினை கிராஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் சந்தேகங்கள் வராமல் அப்ளை பண்ணுவானே. he'll become much more alert, sincere, dedicated for the vichara, ஆத்ம விசாரா. எங்கே இருந்தாலும் எப்படி நம்ம வந்து துக்கப்படுறதுக்கு, நான் வீட்டில் போய் துக்கப்படுவேன் சரியா, ஒரு குறிப்பிட்ட டைமில் மத்தியானம் 2 மணிக்கு நான் துக்கப்படுவேன். எங்காவது எப்பாவது எத்தனை வாட்டாவது எவ்வளோ துக்கப்படுறோமா, எக்ஸாக்ட்லி அதே போல் எங்காவது எப்பாவது எவ்வளோ நேரமாவது நான் ஆத்ம விசாரம் செய்வேன், என்கொயரி பண்ணுவேன். நான் ஏற்றுக்கணும். அதனால் அகங்கார பொதுவான ஸ்லோகம் நமக்கு தெரியும். என்னது, மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகன்னு வர யோக வாசிஷ்டம். இது 2-3 இடத்துல எங்கெங்கே வரும், உபனிஷத்தில் வரும். மனையேவ மனுஷானாம் காரணம் பந்ததி மோட்சத்துக்கு இந்த மனசு தான் காரணம். எல்லாத்துக்கும் மனசு தான். ஹோல் த மெஸ் கெலாமிட்டி, குழப்பம் எல்லாம் மனசு 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 தான். அந்த மனசுலேயே இந்த அகங்காரம் అనేది ஒன்று இருக்கு. அதனால் என்ன பந்தம்னா அந்த ஸ்லோகத்தில் பந்தாய விஷயாசக்தம், விஷயங்களோட ஆசக்தி தான். நான் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது அந்த சின்னது ஒரு குறிப்பிட்ட 11 மணிக்கு நமக்கு இங்கே சத்சங்கம் தொடங்குறதுன்னா ஒரு சின்ன வீட்டில் சின்ன குக்கிங்கு சின்ன இதெல்லாம் முடிச்சுட்டு வர முடியல கரெக்ட் டைமுக்குன்னா நம்ம கையில் இல்லாததே சிலது இருக்கும், அது தாண்டி வர முடியாது. சொன்னால் அதுக்கு தான் உபாசனையிலையோ கர்மயோகத்தில் ஈடுபடுறவன். டுடே மை ப்ரேயர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் மை சத்சங். அப்படி இருக்கா நம்ம கமிட்மெண்ட் అనేది நம்ம கேட்டுக்கணும் அப்பப்போ. பட் இருக்கு நமக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓரளவுக்கு உபாசன கர்மத்தை தப்பிச்சுக்கிட்டேன்னா அது முக்கியம் இல்லை, இது எனக்கு முக்கியம், இது கேட்கணும். பட் இது ஏதோ மாதிரி அப்பப்போ கேட்பேன் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் அதெல்லாம் இன்னும் நிறைய எனக்கு இருக்குது சார். அப்போன்னா திரும்பி லேட் ஆகும். ஒன்றும் இல்லை, டைம் அநேக வருஷங்களாக ஜென்மங்கள் ஆகுமோ தெரியாது. பந்தாய விஷயாசக்தம், வீடு வாசல் உறவுகள் கமிட்மெண்ட்ஸு இது அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா வாட்டி சந்தேகம் வரும். சப்போஸ் ஒரு நாள் இது தொடர்ந்து கேட்குறோம், ஒரு சத்சங்கத்துக்கு வர முடியல, ஏதோ தவிர்க்க முடியாத காரியம். பட் அடுத்த நாள் அது இருக்குது, ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டு இருக்கு. அந்த கண்டினியூட்டி கேட்கணும். நான் இன்றைக்கி போய் திரும்பி உட்காரத்துக்குள்ளே அங்கே குருஜி என்ன சொல்கிறாருன்னு చెప్పి ஒரு அட்லீஸ்ட் அது பண்ணுறாங்களே எல்லாருன்னது நான் யாருன்னு கேட்க மாட்டேன் எப்பவுமே. பட் சந்தேகம் இருக்கும். சில வாட்டை அவங்கள மூஞ்சி பார்த்தாவே எனக்கு தெரியும், இஸ் இட் நெசசரி ஆர் நாட். அப்படி அதுதான் விஷயாசக்தம் பந்தம். முக்தையே அப்போ முக்திக்கு நிர்விஷயம் ஸ்மிருதம். நிர்விஷயம் விஷயங்களை
சித்த விருத்திகள் புத்தி செல் மாதிரி அது எப்போ பார்த்த வளர்ந்துட்டே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் சமயமாவது நாளில் நான் வந்து என் மனசில் வந்து அப்படி மினிமம் தாட்ஸ் மினிமம் என்கேஜ்மெண்ட்ஸோடு வச்சுக்க முடியுமா? அதனால சத்சங்க 1 hour இஸ் த பெஸ்ட் டைம் அண்ட் த கிரேட்டஸ்ட் டைம் அண்ட் த பிக்கெஸ்ட் யக்ஞா யாக உபாசனா கர்மா 1 hour listening sincerely with attention. எப்படி I am dead to the world, world is dead to me. அப்படி உட்காரணும். உட்கார்ந்த இது வந்து பவர்ஃபுல் டோஸ் மெடிசின். ஒரு வாரம் நல்ல ஸ்ட்ராங்காக வேலை பண்ணோம். இங்கே அப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் அந்த ஸ்லோகம். இப்போது இன்னும் கொஞ்சம் சொல்லணும். இந்த சென்ஸ் ஆஃப் டூயர்ஷிப்னா அதில் வந்து தான் வந்தது. அந்த வலி అనేది வந்து உடம்புக்கு தெரியல, மனசுக்கு தான் தெரியறது. அப்புறம் உடம்பு எதுவுமே சொல்ல, கை தான் பண்ணுறது. ஆனால் கை சொல்கிறது இல்லை, காலும் சொல்கிறது இல்லை. அப்புறம் இடது கைக்கு வலது கைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கே நம்ம செய்கிற சேலைகளுக்குள்ள. ஆனால் அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு நாள் இதுக்கு ஏதாவது அடிப்பட்டு கட்டு போட்டாச்சுன்னா எல்லா வேலையும் இது பண்ணணும். பண்ணும்போது பார்த்தியா உன்னோட வேலை கூட நான் எல்லாம் பண்ணுறேன் அது ஃபீல் பண்ணுமா? பண்ணல, நாங்கள் டூயர்ஷிப் இல்லை இல்லையா? ஸோ உடம்பில் வந்து எதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணும்போதோ அப்படின்னா பிரகிருதியிலோ இப்போது உடம்பு சைஸுக்கு அந்த நடுவில் ஒன்று உருவாயிடுச்சுன்னாரே அது அந்த யுகோ அகங்காரம் மனசன்னு இதை அங்கே விட்டுடுங்க. கான்ஷியஸ்னஸ் வந்து படி எக்ஸாம்பிள் சூரியன் வெளிச்சம் இங்கே ஃபுல்லாக விடுறதுங்க. நடுவில் கொண்டு வந்து ஒரு கண்ணாடி அப்படி வச்சேன். என்னாயிடுச்சு? சூரியனுக்கு கண்ணாடி சைஸுக்கு ஆகிட்டார். அந்த கண்ணாடி எவ்வளோ சைஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இங்கே விழும். நல்லா புரிஞ்சுக்கணும். உதாரணம் எக்ஸாக்ட்லி லைக் தட் சர்வத்திர பரவி இருக்கிற கான்ஷியஸ் நான் உண்மையான நான் சுத்தகம் அது நடுவில் இப்படி இங்கே ஒரு பிரகிருத்தினால ஒரு உடம்பு உருவாயிடுச்சு. பிரகிருதிக்கு தகுந்ததெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கோம். அங்கே வரைக்கும் அப்படி நின்றுட்டா ஓகே, கான்ஷியஸுக்கு ப்ராப்ளம் கிடையாது, பிரகிருதிக்கு ப்ராப்ளம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் மேலே சொன்னார், உடம்புக்கு ஒன்றும் தெரியாது, கான்ஷியஸ்க்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை, எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ நடுவில் இருக்கிற இது மட்டும் இங்கே ஒரு கேரக்டர் உருவாயிடுச்சு. அது வந்து அகங்காரம் தானே பேசிகிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த டூயர்ஷிப்னு கீப் ஆன் கிரியேட்டிங். இது வந்து உண்மை கிடையாது. அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குங்க. இப்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே விழுந்துச்சு அந்த கண்ணாடினால். அந்த கண்ணாடி நினச்சிட்டே இருந்தால் பார்த்தியா நானும் ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடிஞ்சது. என்னாலையும் அங்கே கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கப்பட்டதுன்னு இது ஃபீல் பண்ண ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி லைக் தட் இந்த அகங்காரம் అనేది வந்து அது தானாக ஜடம் பாரோ பண்ணது சூரியன் மேலே நின்று. அப்போது சத்தான அகண்ட சைத்தன்யத்தில் நின்று. ஸோ கான்ஷியஸ்னஸ்க்கே ப்ராப்ளம் இல்லை, பிரகிருதி அப்படி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் இந்த சொல்கிறார். அந்த நடுவில் வந்து நான் பண்ணிக்க வேண்டாமா, நான் செய்ய வேண்டாமா, நான் காட்ட வேண்டாமா, நான் சாதிப்பேன். திஸ் கீப் ஆன். எது இல்லாததுங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையாக அது இல்லவே இல்லை. இல்லாதது இப்படி நம்மளை படாத பாடுபடுத்துறது. அதனால் அகங்காரம். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த விஷயம் புரியறதுக்கு. இப்போ முடி நெறியும் ஒரு வயசாக கொஞ்சம் பேருக்கு முன்ன பின்ன
முடி நிறையிறதுனாலனாலையோ பல்லு உளுந்து போகிறதுனாலையோ இல்லை ஒருத்தருக்கு வந்து டயாபிட்டிஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்வீட் டிஷ்னால ஸ்வீட் டிசீஸ் டயாபிட்டிஸ்னு ஸ்வீட் டிசீஸ் தானே அதனால் அது ஏதாவது மெரிட் இருக்குது அதில் ஒருவேளை நீ இப்படி பயிற்சிக்காரத்தனமா உனக்கு சீக்கிரம் முடி வெள்ளையாகி போயிடுச்சு பார்த்தியா பாடி ஹெட் ஆயிடுச்சு என்ன கர்ம தீர எடுத்த போன ஜென்மத்தில் ஏதோ அப்படி உன்னுடைய கர்ம பாப்பம் பலத்தினால இங்கே சீக்கிரம் வந்து இப்படி ஆயிட்டே அதானே சொல்கிறோம் கர்ம பேசிட்டா இங்கே கர்மான்னு நம்ம எங்கோ தள்ளி வச்சாச்சு இனிமேல் கர்மா புண்ணியம் பாப்பம் அப்படின்னு பயப்படுறேன் அது இதுன்னு சொல்லி நினைக்கிறவனுக்கு இந்த கதை கிடையாது உங்களுக்கு அந்த பயம் உள்ளே வச்சுருந்தா இங்கே நான் எவ்வளோ நல்லா பேசி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் உள்ளே போகாது அப்படி எல்லாம் 4-5-6 வருஷமாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம்தான் இப்போ கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆழமான வேதாந்த விசாரத்தனை சொல்லிதான் ஆகணுமில்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் கதையை சொல்கிறோம் பாகவதம் அதனால் டூயர்ஷிப் இல்லை இங்கே அதனால பாபம் கிடையாது புண்ணியம் கிடையாது சாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் ஏதோ சாப்பிட்டோம் ஸ்டமக்கில் ஒத்துக்கலை அதனால் டையர் ஆயிடுச்சு அது என்ன பாப்பமா என்ன ஏன்னா டூயர்ஷிப் ஃபீலிங் அங்கே இல்லை பட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அகங்கார மனசு இருக்கு எல்லாத்துக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் தேடும் இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட் அதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன ஏன் காஸ் அண்ட் எஃபெக்ட் காரிய காரண விலக்ஷணம் காரிய காரண விலக்ஷணம் எது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனே கோ பியாண்ட் த காஸ் அண்ட் எஃபெக்ட் கோ பியாண்ட் த புண்ணிய பாப நீ எதுவுமே பண்ணல இந்த அகங்கார ஜீவதான் இன் பிட்வீன் போக்கிங் த நோஸ் புரிஞ்சுதா அதனால இதுக்கு வந்து இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கிற பஞ்சதசி 11வது அத்தியாயத்தில் அங்கே வித்யாரண்ய சுவாமி சொல்கிறார் இதே விஷயம் அதை வந்து அடுத்த இன்னொரு வார்த்தைக்கு சொல்கிறேன் பவானி ஒரு வார்த்தை வருது அதுக்கு சரி அகங்காரவனை வார்த்தை புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து இதுக்கு தான் பேர் கிரந்தி நாட் முடி இந்த முடி இல்லை முடிச்சு போட்டிருக்கு நாட் which is naughty that is not which is not that is called as not எது இல்லையோ அது வந்து இருக்கணும் நாட் அன்னைக்கு என்ன சொன்ன அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் கடைசியில் அப்படி போட்டால் அதே வஸ்து தான் அதே தான் அதுக்கு என்னமோ ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துச்சு அடிச்சா கொஞ்சம் தெரியும் வலி உள்ள என்ன இருக்கு ஒன்றும் இல்லை எடுத்துட்டேன் சரி இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம் ஓ நெக்டைன்னு சொல்கிறோம் இல்லையா அது இங்கே போட்டு எப்படி முடி போட்ட வரைக்கும் அது அப்படியே பிடிச்சிருக்கும் நெக் இருக்கிற வரைக்கும் இந்த நாட் இருக்கும் எங்கே அப்படி எடுத்ததுக்கப்புறம் அப்படி பண்ணுங்க நாட்டு வந்துடும் அது நாட் இல்லை ஆனால் நாட்டு போல் ஆக்ட் பண்ணுறது ஏன் நடுவில் அந்த நெக்கன்னு ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் அதனால் இந்த அகங்காரம் అనేది ஒரு நாட்டு ஆனால் உண்மையாக நாட் வெயில் விழுறதுன்னா இப்படி வாங்க கண்ணில் வெயில் நாட் கிரந்தி புரிஞ்சிச்சு உங்களுக்கு ஆனால் இது வேதாந்த பரம எப்படி படித்தோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அவித்யா காம கர்மா 3 சேர்ந்து கிரந்தி இல்லை 3 கிரந்திகள் அவித்யா பேசிக் எரர் அதனால் காமம் அதனால் ஜென்மிக்கணும் இது ஒரு விஷ சர்க்கிள் அவித்யா காம கர்மா இல்லை
காம கர்ம ஜன்ம, காம கர்ம ஜன்ம, காம கர்ம ஜன்மம், காம ஜன்மம் போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். அதனால இப்போ வந்துட்டோம். இப்போ இங்கே நீ தப்பிச்சுக்கணும்னா ஒரே ஒரு வழி, இந்த ஈகோ யார் என்ன இது உண்மையான என்கொயரி பண்ணுறேன்னு தவிர, நல்லா சொல்ல தவிர இன்னொரு வழி கிடையாது. நானிய பந்தா வித்யதேய நாய, வேறே இல்லை. இது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாம்ப் போட்டுக்கோ மனசில். நம்ம எப்போ தயாராகிடுறோம், நம்ம மனசை எப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ராப் பண்ணக்கூடிய சக்தி வருது, அது அப்புறம். பட் சொல்லிட்டாங்க, சாஸ்திரம் சொல்லிச்சு, குருஜி சொன்னார், இதுதான் வேறே வழி இல்லை, எந்த பிரச்சனைக்கும் இல்லை வழி. இது அடுத்த ஸ்லோகத்தில் பகவானே சொல்ல போகிறார். சரி, இங்கே அடுத்த வாக்கியம் வந்து விபந்தஹ விசேஷேண பந்த. பந்தம் இப்போ தானே பந்தம் பற்றி பேசியிருக்கேன். இது வந்து இதையும் அப்படிதான். பந்தம்னா இன்னொரு விதமாக சொல்லிடுவோம்னா நாட்டுதா பத்னாத், இது பந்தஹ பந்து. திஸ் அட்டாச்மெண்ட் பந்தம்னு என்ன, குழந்தைங்கள எனக்கு பாசம், என்ன பாசம் எங்கேருந்து வந்துச்சு, யார் கிரியேட் பண்ணாங்க? அப்போது இது விசேஷன்னா ஒரு ஸ்பெஷல் பாண்டேஜாக இருக்கு. சார் நீங்கள் சொல்லுவீங்க 11 மணிக்கு வரலன்னு, வீடு விட்டு வர முடியாது சார். இப்படி பலதெல்லாம் நிறைய சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம். எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கோ, அப்போ தெரியும் உங்களுக்கு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு வீட்டில் ஒரு கதை. இந்த தெருவில் இந்த கூத்து, அந்த தெருவில் அந்த கூத்து இருக்கு. என்ன குழந்தை இல்லாத வீட்லேயும் கூத்து இருக்கு. குழந்தை இல்லைன்னு அவங்க துக்கப்படுறாங்க. ஏன் இப்படிப்பட்ட குழந்தை பிறந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட குழந்தை, அதுக்கு சொன்னதே கேட்க மாட்டேங்குதானே இவங்களும் துக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு குழந்தை பிறக்கலையே என்ன பண்ணுறது, அவங்களோ கண்டிக்கவே மாட்டுறாங்க. நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் மம்மி டாடி, குழந்தை இல்லாமல் என்ன, இவங்க கவலைப்படுவான். அவங்க ஜாலியாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட. இது கவலைப்படுறது, அனவசரமாக அட்டாச் பண்ணிக்கிறது అనేది ரொம்ப நமக்கு வந்து பிடிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஐ கிவ் த ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஷோயிங். அதனால தவிர உங்களுக்கு லைட்டிங் டிஸ்டர்ப் பண்ணுறதா? நோ, இட்ஸ் எ பிரைட்டர். ஸோ விபந்த விசேஷேண பந்தம், சரியா? இது கூட அட்டாச்மெண்ட் என்ன சொல்லுவார் சுவாமிஜி? அட்டாச்மெண்ட் இஸ் அன் இல்லூஷன், இமேஜினேஷன் தான். இப்போது வேதாந்தகம் வந்தப்போ உங்களுக்கு என்ன என்று சொல்கிறோம், அப்பப்போ இந்த பந்தத்துலேருந்து வெளியே வரணும், இந்த அவித்திலேருந்து வெளியே வரணும், அது கரெக்டு தான். ஆனால் உண்மை என்கொயரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹையர் லெவல் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்தப்போ பந்தம் யாருக்கு எங்கே இருக்கு? ந நிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதகா, கௌடபாதரோட காரிக்கை. ந முக்தி ந முமுக்ஷு ந குரு ந சிஷ்ய, நத்திங் இஸ் தேர். இதுதான் பரம சத்தியம். ఇది నాస్తిక బుద్ధిలో சொன்னதில்லை, பரம ஞான ஸ்திதிలో தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து யாருக்கும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியணும். ஐ ஆம் எவர் லிபரேட்டட். எப்போ சொல்ல முடியும்னா இந்த கிரந்திகள் எல்லாத்தையும் எப்போ நான் மித்யாத்வ நிச்சயம் பண்ணுறானோ, ஜீரோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானோ அப்போது. அதனால் விபந்த இதையும் இதுதான் பந்தத்தின் விசேஷமான பந்தம். இதை ஜீவான்னு சொல்கிறதே. ஐ காட் அப் இன் திஸ், இந்த உலகம் சம்சாரம்னு சொல்லி. ஏன்னா நமக்கு வேறு வழி தெரியலையே, எப்படி இதில் வந்து வெளியே வர்றதேன்னு தெரியலையே சுவாமி. அதே தானே கடவுளுக்கு எட்ட கூட
20 வருஷம் 30 வருஷம் நல்லா போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, குடும்பம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு தாங்க முடியாத ஒன்று நடந்துச்சு என்னமோ ஏதோ ஒன்று. அப்போது குருவாயூரப்பனே கோவிந்தா ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா வட்டி காசுலவாடா இருக்குது. அவருக்கு நிறைய பேர் இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரையப்பா அவனு கேட்டா, நீ எப்படியாவது ஏதோ அது பண்ணப்பா. போவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ கோ எவ்ரி மந்த். தெரியுமா, அவருக்கு அவ்வளோ டிமாண்டு. வேறு யாருக்கு இருக்காது. இன்னும் சொல்லணும்னு எவ்ரி சாட்டர்டே போகிறவங்க இருக்காங்கங்க. அட்லீஸ்ட் மேபி ஃபியூ இயர்ஸ் எவ்ரி சாட்டர்டே ஃப்ரைடே நைட் ஏறுவாங்க, சாட்டர்டே அங்கே இருப்பாங்க, சாட்டர்டே நைட்டு கிளம்புவாங்க, வந்துடுவாங்க. சாரி, சண்டே மண்டேக்குள்ளே வந்து வியாபாரம் எல்லாம் ஜாயின் பண்ணிக்குவான். என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? விபந்தம். இங்கே வியன்னா இல்லைன்னு நினச்சக்கூடாது. இட் இஸ் நாட் எ நெகட்டிவ் பார்ட்டிகல், விசேஷன பந்தம். அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். நம்ம டெக்னிக்கல் டேர்ம் சூக்ஷ்ம சரீரம் தானே நம்ம வேதாந்தத்தில் நிறைய பேசுகிறோம். தத்துவபோதத்தில் வந்து 7 ingredients டுகெதர் பேல்பூரி ஹாட்ச்பாட்ச் இஸ் கால்டு சூக்ஷ்ம சரீரம். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும் சூக்ஷ்ம சரீரம். எது இந்த சென்சஸ்னால் அப்படி பார்க்க முடியாது. உங்கள் சூக்ஷ்ம சரீரம் மனசை நான் பார்க்கல. நீங்கள் பேசி ஏதோ சொல்லும் போதும் இவரோட மென்டாலிட்டி இப்படின்னு ஏதோ கெஸ் பண்ணுற தவிர நோபடி ஹேஸ் நாட் சீன் த சூக்ஷ்ம சரீரம். யாரையும் பார்க்கவே இல்லை. குரு கூட உங்கள் சூக்ஷ்ம சரீரம் பார்க்க முடியாது. அங்கே ஏதோ சினிமாவில் காட்டிட்டாங்க, அது ஏதோ பயோகிராஃபியில் எழுதியிருக்காங்க, ஜுயின்னு அப்படி போயிடுச்சு, டிங் 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 டிங். எங்கே வேண்டாம், போதும் கதை. எதுவுமே எங்கேயுமே போகாது, எதுவுமே எங்கே வர. இருக்கிறது எப்பவுமே இருக்கு, இல்லாதது எப்பவுமே இல்லை. இல்லை, அதனால் சூக்ஷ்ம சரீரம். சரி, இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது சூக்ஷ்ம சரீரத்தில் வலி இருக்குன்னு. சத்தியம் இல்லை அதை. கனவுல கூட சிலது உங்களுக்கு வலி தெரியுறதே இல்லையா? கனவுல அலறே, கனவுல அடிச்சிட்டாங்க, கனவுல திருடன் வந்து குத்திட்டான், புலி வந்து துரத்திச்சு, தமால்னு மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டார். அப்புறம் லாட்ரி கூட வந்துச்சு, வரலாமே. இன்னொரு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. நினைவுல ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியல, கனவுல கொடுத்துட்டா சார். அங்கே அன்னைக்கு சந்தோஷமாக பார்ட்டியும் செலிப்ரேட் பண்ணிட்டேன். கடைசியில் நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன கதை. அதனால் பார்த்ததுனால இருக்கா, இருக்கிறதுனால பார்த்தியானே ஒரு வேதாந்தத்தில் கேள்வி. திருஷ்டி சிருஷ்டிவாதம் மாறு சிருஷ்டி திருஷ்டிவாதம்னு. சரியா? வேண்டாம், அவ்வளோ சீரியஸான டாபிக் நமக்கு. அதெல்லாம் வித்யாரண்யுடைய வேலை. அது பஞ்சதேசில் நிறையவே பார்த்தோம் கேட்டவங்களுக்கு. நான் கேட்கவே இல்லை பஞ்சதேச, அன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். இப்போ பேசுகிற 11வது அத்தியாயம் கேளுங்கோ. பிகாஸ் யூ ஆர் லிசனிங். நல்ல ஹை லெவலில் தான் வேதாந்தம் விஷயத்துக்கு நம்ம விசாரணை பண்ணுறோம். அதனால் அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், விஷயம் நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு சம்மரிஸ், கன்க்ளூஷன், பல ஸ்ருதி வாக்கியங்கள் விஷயங்கள்னு வச்சு தான், புதுசு இல்லை. அது ஹைலைட் பண்ணுவார், அவ்வளோதான். provided if you have time. சூக்ஷ்ம சரீரம் 17. அதுக்கப்புறம் சேதா அடுத்த பேர், 5வது பேர். சேதன்னா இதான் புத்தி, இல்லைன்னா மனசு. இது என்னென்னா, இது ஏன் சேத்தனம்னா, அதான் அந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் சொன்னானே, குட்டி கண்ணாடி, இட் பாரோட் த சைத்தன்யம், வெளிச்சத்தினை வாங்கி கொடுக்கறது. ஆனால் மேலே அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து சப்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன கொடுக்கும்? இல்லை இது உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கொடுக்கும்? அதனால் டெம்பரரியாக கொடுக்கறதுனால இது உண்மையே இல்லை.
அதனால தான் சொல்கிறேன், மனசு இஸ் எ ரிஃபைன்டு மேட்டர் ஒன்லி. மேட்டர்லேயே கொஞ்சம் ரிஃபைன்டு. இப்போ கல் இருக்குங்க, அது மார்பிள் நல்ல பாலிஷ்டு, அப்படி பிளாக் நல்ல ஸ்டோன் போட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதே அப்படி ஓரளவுக்கு உங்களுடைய அடையாளம் அங்கே தெரியும், ரொம்ப கிளியராக தெரியல என்ன. அப்புறம் ஒரு இல்லைன்னா ஸ்டீல் ஃப்ரேம் வச்சா உங்கள் அடையாளம் தெரியும். இப்போ அது கண்ணாடி கிடைக்கலன்னு பார்த்துக்கோங்க, வீட்டில் டம்ளர் ஸ்டீல் ஏதாவது இருந்தாலும் மூஞ்சி பார்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணியில் போய் பார்த்தா தெரியும் மூஞ்சி, ரிஃப்ளெக்ஷன். அதனால தட்ஸ் இட், ரிஃபைன்ட் மேட்டர், அவ்வளோதான். ஸோ சேதா மனசு ஆர் புத்தி, கண்ணாடி போல் இருக்கிறது. இது என்ன கான்ஷியஸ்க்கு கான்ஷியஸ்னஸ்ன்னு இது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இது ஒரு திறமை இருக்கு பிரகிருத்திலும், அந்த ரிஃபைன்ட் மேட்டருக்கு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் இல்லை. இப்போ இந்த மரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லையா? எவ்வளோ சூரிய வெளிச்சம் வந்தாலும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? பண்ணாது. நம்ம கண்ணுக்குள்ளே இன்னொரு என்ன சொல்லுவாங்க, கண்ணு பாப்பா கார்ன் நடுவில் இருக்குல்ல. இப்போ நேராக ஒரு மனுஷன்கிட்ட இப்படி போனால் என்னுடைய ஸ்மால் இமேஜ் அப்படி அழகாக தெரியும். அதில் அங்கே ஒரு கண்ணாடி போட்டு, அது நிஜமாக கண்ணாடியா? இது வெளியில் சொல்கிற கண்ணாடி போல் பின்னாடி ஏதாவது அப்படி அந்த என்னது ஏதோ போடுவாங்களே, நைட்ரேட் சில்வர் ஏதோ அதெல்லாம் பின்னாடி போடலை, எதுவுமே போடலை. ஆனால் அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இட் ஹேஸ் காட் கெப்பாசிட்டி, தட்ஸ் இட். ஆனால் இங்கே மூக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. சேதா. அப்புறம் பவ பவ பயஹரணா வந்தித சரணா ரகுகுல பூஷண. பவ பவன்னா சம்சாரம், பவன்னா பிகமிங், ஆயிட்டே இருக்கிறது பேர் சம்சாரம். அங்கே தமிழ் சம்சாரம் இல்லை, மலையாளம் சம்சாரம் இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது வேறு சம்சாரம். சம்யக் சரதி இது சம்சாரம். கான்ஸ்டன்ட்லி நோட்டீஸே பண்ண முடியாத அளவுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது பேர் சம்சாரம். சரதி மீன்ஸ் போயிட்டுருக்கு. சம்யக் ப்ராப்பர் பக்கவ நிற்கவே மாட்டேங்க. அதனால் பவ சிம்பிள். இங்கே சம்ஸ்கிருதம் டிரான்ஸ்லேட் பண்ண பிகமிங். அதனால தான் டோன்ட் பிகம் எனி திங். இருந்தபடிக்கு இரு, ஜஸ்ட் பி. இந்த பிகமிங் அண்ணாவே நீ சம்சாரி. சம்சாரின்னு யாரோ தெரியுமா? ஹூ சேஸ் சம் சாரி ஆல்வேஸ். சாரி மாஸ்டர், சாரி சார், என்னால் வர முடியல, என்னால் கேட்க முடியல, சாரி. இல்லை, ஹூ ஹோல்ட் ஆன் டு சம் சாரி ஆல் த டைம். இங்கே சாரி என்ன ஒய்ஃப்னு நினச்சிக்க வேண்டாம். சொன்னான் இதுக்கு முன்னாடி, நிறைய ரிட்டையர்டு எல்டர்லி பீப்புள், ஏன் சுவாமி இப்போது சத்சங்கத்துக்கு வரலாம்னு. இல்லை, இண்டிபெண்ட் ஹவுஸு, மருமகள் பையனும் 2 பேர் வேலைக்கு போவாங்க, வீட்டில் நிறைய தென்னை மரம் மாங்காய் மரம் இருக்குது, குதிச்சுட்டு வந்து இதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க, அதனால் நான் காவல்காரனே இருக்கேன்னா. அப்பா குட், நல்லா பண்ணுறீங்க, நைஸ் டியூட்டி. இந்த ஏஜில் வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்து பண்ணுங்க. என்ன சொல்கிற, மாங்காயாம தென்னை மரமாக மருமகளுக்கு அவங்களுக்கு சொல்ல காவல்காரனை வச்சுக்கோங்க, நான் சத்சங்கத்துக்கு போனோம், திஸ் நாட் மை டியூட்டி, இவ்வளோ நாள் பண்ணது பண்ணிட்டான்னு சொல்லணும், தைரியம் இருக்க? அப்படி சொன்னால் அவங்க என்ன, அவங்க எனியோ ஒன்று பார்த்துக்கிறது இல்லை, பார்த்துக்க மாட்டான். இப்படி சொன்னால் அப்புறம் கொண்டு போய் நான் நல்லது நல்ல இடம்தான் போட்டுட்டேன், போட்டு என்னுடைய பணம் தான் சார் கட்ட சொல்லுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீ கொடுத்துக்கோ, தைரியம் இல்லை. அதனால் நாயமாத்மா பலஹீனேன லப்யா, வீக்லிங்ஸுக்கு இந்த ஆத்மா கடிக்கவே கடிக்காது. சும்மாவா சொல்லிச்சு உபனிஷத்து. பவ இதுக்கு தான் அந்த இப்போ பஞ்சதசில் சொன்னாரன்னு சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் ஐ வில் ரிமைண்ட் தட். சித்தமேவ ஹி சம்சாரஹ. எது பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? ஈகோ, அகங்காரம்,
சித்தம், மைண்டு, எது நடுவில் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறது உண்மை இல்லை. சித்தமே வகி சம்சாரா, கிளியராக சொல்லு. சித்தந்தான் சம்சாரம். நீ என்னென்ன பிரச்சனைகள்னு நீ நினைக்கிறியோ, நீ என்னென்ன ஆசைகளை நிறைவேறணும்னு நினைக்கிறியோ, எது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கூட ஆசைக்கிறியோ, இந்த ப்ராப்ளம் மொத்தம் எல்லாமே மனசுக்கு தான். முதல்ல அதனை எடுத்து விட்டுடும் பக்கத்துலவே. சித்தமே வை சம்சார. அதனால் உனக்கு நான் இதில் வந்து தப்பிச்சுக்கணும்னு ஆசை இருக்கா இருந்துச்சுன்னா, தத் பிரயத்னேன சோதயேத், வித் ஃபர்ம்னஸ், பிரயத்தனத்தினால எஃபர்ட்ஸ் போட்டு அதனை சுத்திப்படுத்து. ஈஸ்வரார்ப்பிதம் நேட்சயா கிருதம் சித்தசோதகம், சோதனம் சித்தசோதகம் முக்தி சாதகம். இந்த சோதனைன்னா அதனை ரொம்ப சுத்தப்படுத்திட்டு அப்புறம் வச்சுக்கணும் இல்லை, அதை அசல் விட்டு கொடுத்துரும். முதல்ல சுத்தம் பண்ணும். சுத்தம் பண்ணது அப்படி அங்கே இருக்கட்டும், பரவாயில்ல. மனசுன்னு உபயோகப்படுத்துக்கும். ஏதோ சாஸ்திரம் கேட்குறதுக்கு மனசு வேணும், சொன்னது புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வேணும். அது நீ எவ்வளோ போய் அப்படின்னு சொன்னால் இப்படி சொன்னானோ, அதுதான் பந்தத்துக்கு மோட்சத்துக்கு காரணம்னு சொன்னான், என்ன சொன்னானோ, இட்ஸ் ஏ வெரி பவர்ஃபுல் யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் யூ. அதனால தான் ரெண்டும் சொன்னாங்க, இதே பந்தத்துக்கு காரணம், இதே மோட்சத்துக்கு காரணம். இப்போது என்ன வச்சு நீங்கள் கேட்டிங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, மனசை வச்சு தானே புரிஞ்சுக்கிறீங்க. யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ த மைண்ட் அண்ட் கரெக்ட் யுவர் இன்டலெக்சுவல் ராங் நோஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. மனசு வேணுமோ இல்லையா அப்போது? பட் நம்மாததே, அது நம்மாத. ஒன்று நீ நம்ம சைத்தன்யமான ஒன்று நீ நம்ம மனசு இல்லாமையோடு நீ இருக்க தனியாக வருவோம். கிராஜுவல்லி போய் இந்த விசாரணத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொண்டு போவார். ஸோ 6வது பவன்னு சொல்லிட்டோம், அதுக்கு தான் இவர் சொன்னது. அது சொல்லி 2வது வரியிலோ வித்யாரண்யர் சொல்கிறாரு, யச்சித்த தன்மயோ மர்த்தியः, வாட் எவர் யூ திங்க் தட் யூ பிகம்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், யத்பாவம் தத்பவதி, வாட் எவர் யூ சோ தட் யூ ரீப்னு சொல்கிறோமே, அது இங்கே வந்து எப்படி ஆஸ் த மைண்ட் சோ த பர்சன். ஞானி கூட மனசுன்னு உபயோகப்படுத்தி தான் அவர் சாஸ்திரம் படிச்சுக்கிட்டாரு, விசாரணை பண்ணார், எல்லாம் செஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. பட் அதே மனசுன்னு உபயோகப்படுத்திட்டு இன்னொருத்தர் வந்து கீழே 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 போகிறான், அசுரன் ஆகிடுறான், ராட்சசன் ஆகிடுறான், துக்கப்படுறான். ஞானி துக்கமே படலை, துக்கப்படலை. அதனால் தன் மத்தியான மனுஷன் வந்து அது அதாவது அது அவன் மனசு எப்படியோ அதுக்கு தகுந்த போல் அவன், அதான் அதோடைய கருத்து. இது ரொம்ப குஹ்யம் மேதத் சனாதனம், இது வெல் நோன் ஏன்ஷியன்ட் சீக்ரெட். நோன் அன்றீங்க, சீக்ரெட் அன்றீங்க. நோன் பட் நாட் நோன். தெரியும் ஆனால் தெரியல. லாஸ்ட் 7வது வார்த்தை ஜீவா. சினிமா கூட எடுத்துட்டாங்க ஜீவ. ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இவ்வளோ சொல்லியாச்சு. 7வது பதம் చైతన్యతకి ప్రకృతికి, పురుష ప్రకృతికి నడుల్లో நடக்க முடியாத அசுபமான வெட்டிங்கு, வெட்லாக். and inauspicious, okay, ashubham, then impossible. That wedlock is called jiva. புரிஞ்சா சரி, புரியலன்னா பரவாயில்ல. எப்போ இம்பாசிபிள்னு சொன்னாமோ அது நடக்காது. ஆனால் அப்படி ஏதோ நடந்துச்சு, அப்படி பிரகிருதி புருஷன் பக்கத்தில் ஒன்றும் ஆயிடுச்சுன்னா அஜ்ஞானம், அது அசுபம். ஆகலை. அப்படி ஆகிறதுக்கு
வாய்ப்பே இல்லை. பட் யூ ஆர் இமேஜினிங் பிகாஸ் நீ வந்து அகங்காரின்னு சொல்லி அல்பமாகவே வச்சுக்கிட்டு அல்பமாகவே பிஹேவ் பண்ணுற. நீ பூமான்னு தெரிஞ்சுக்கல, பூமா மேலே ஃபோக்கஸ் கிடையாது உனக்கு. அதனால இந்த 7 வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆகட்டுமே, போகட்டுமே. 27வது ஸ்லோகம். ரூபோத்பவோ ரூபததி பிரதிஷ்டः ரூபாசனோ தூதகృహீதரூபः ஸ்வயம் விரூபः ஸ்வவிசாரகாலே தாவத்யஹங்கார பிசாச ஏஷः. ரொம்ப அழகான ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. போகிறோம் ஒரு வார்த்தை விஷயத்துக்கு. இந்த அகங்காரம் అనేది விசாரணை பண்ணால் அது இருக்காது. அதை உபதேசசாரத்தில் 2 விதமாகவும் சொல்லிட்டார் பகவான். இங்கே இன்னொரு விதமாக பாருங்க. 2 கருத்து முக்கியம். இது பதங்கள் அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஜீவ விசாரணம் பண்ணுங்கோ, இல்லை ஜகத் விசாரணை பண்ணுங்கோ, இல்லைன்னா ஈஸ்வர விசாரம் பண்ணுங்கோ. எது விசாரணை பண்ண சரியான விதத்தில் யூ வில் கம் டு டிஸ்கவர் யுவர் செல்ஃப். இது ஒழுங்காக விசாரணை பண்ண விதத்தில் பண்ணிட்டா யூ வில் கம் பேக் டு த சென்டர் யூ ஓன்லி. புரிஞ்சுதா? அதனால் சாஸ்திரத்தை வேதாந்தத்தில் இந்த 3த்தையும் விசாரணை பண்ணுறோம். 3த்தையும் விசாரணை பண்ணி 3த்தையும் நெகேட் பண்ணுறோம். 3த்துக்கு சப்போர்ட் கொடுக்குற இன்னொன்று எது இருக்குன்றனதோ அதனை நம்ம கிளைம் பண்ணுறோம். புரிஞ்சுதா? சாஸ்திரத்தில் பொதுவாக என்ன சொல்கிறோம்? which is beyond the known and unknown ன்னு சொல்கிறோம் இல்லையா? நிறைய வாட்டி known and unknown. என்னது known and unknownக்கு அப்பாற்பட்டது? அதே சில வாட்டி சதசத் விலக்ஷணம்னு சொல்கிறோம், காரண விலக்ஷணம்னு சொல்கிறோம். பட் சிம்பிளாக தெரிஞ்சதுக்கும் தெரியாததுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னால் கேளுங்க நல்லா. ஜாகிரத சொப்னா நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தூக்கத்தில் சுஷுப்திலோ நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த தெரியறதுக்கு அந்த தெரியாததுக்கு கூட அப்பாற்பட்டு இருக்கிறது சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். தட் யூ நீ தான் அதே. இந்த அகங்காரத்தினே தள்ளிவை, எல்லாத்தையும் தள்ளிவை. அதனால தான் அவஸ்தாத்ரய சாட்சி, சரீரத்ரய விலக்ஷணம், பஞ்சகோஷாதீதம் அப்படின்னு தத்துவபோதம் சொல்லும். ஸோ இந்த கருத்து மனசில் வச்சு இப்படி பார்த்தீங்க. இந்த ஈகோ இதோடைய அசல் என்ன சார்? அதோடைய ஒரு பயோடேட்டா கொடுங்கோ. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கூட கேட்போம், ஈகோன்றீங்க, டூயர்ஷிப் பண்ணுறீங்க, எனக்குள்ளே தான் இருக்க, நீ தான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அது கிளைம் என்ன? அது என்ன பகவான் சொல்கிறாரு? ஏஷः அகங்காரः. இந்த அகங்காரம் வந்து ஒரு பிசாச்சம் போல். பொதுவாக இந்த பூத பிசாச்சத்துக்கு வந்து பிரேதமோ உடம்பு இருக்காது. பாடிலெஸ் இத்தரிக் பாடிஸ் கால்டு, அது ஏதோ சொல்லுவோம் இல்லையா? பிசாச்சக எப்படி வந்துச்சு? இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, இது எங்கேருந்து எப்படியோ வரல. பிசாச்ச ரூப உத்பவா. அது வந்து பல 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 ரூபங்களுக்கு மத்தியிலன்னு ரூபங்கள் எடுத்துக்கிட்டு மிஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் வந்து அது பிறந்துச்சுன்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். வேர்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும் சம்ஸ்கிருதம். ரூப உத்பவா அப்படின்னா அதுக்கு நிறைய ரூபங்கள் எடுக்கிறது, அந்தந்த ரூபத்திலும் அது व्यक्तப்படுத்துறது அதுக்கு பிடிக்கும். எப்படி?
நமக்கு இப்போது நிறைய டைட்டில்ஸ் இருக்கு ஒருத்தருக்கு ரூபங்களை நீங்கள் அந்த டைட்டில்ஸு ஐ ஆம் ஏ வைஃப் ஒரு டைட்டில். அப்புறம் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டா தட் பர்சன் வில் ஃபீல்ஸ் தட் பிகாஸ் ஐ ஆம் தட் ஆர் மிஸ்டர் ஹஸ்பண்ட் இல்லை ஏதாவது பேர் இல்லை ப்ரொஃபஸர் ராமகிருஷ்ணன் ப்ரொஃபஸர் ஒரு ரூபம் ஒரு டைட்டில். இந்த அகங்காரம் అనేది இப்படி பல டைட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது ஆனந்தப்பட்டு அது விரும்புறதாமா. இங்கே ரூபம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இது நல்ல சிந்திக்க வேண்டிய வார்த்தை. எனி பர்சன் அவங்க அவங்க பேர் வச்சு கூப்பிட்டாவே அவங்களுக்கு என்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். இந்த மாதிரி இதுக்கு டைட்டில்ஸ் சேர்மன் அன்றைக்கி சொன்னதுக்கப்புறம் இஃப் யூ கீப் மீ கால் மீ ஆஸ் எ சேர்மன் ஓன்லி ஐ வில் ஆக்செப்ட் டு ஒர்க் அண்ட் என்ன இந்த சேர்மனை கூப்பிடுறது இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் என்னது ஒரு ரூபம். இந்த அகங்காரத்துக்கு ஒரு ரூபம். இப்படி ஒருத்தருக்கு நமக்கு அவன் சின்னவனா பெரியவனா ஆனா பெண்ணான்னு இல்லை இத்தனை ரகரகமான ரூபங்கள் நமக்கு இருக்கு. இது வேறு விதமாக சுவாமிஜி சொல்லும்போது சிம்பிளாக ஒரு பர்சன் மேன் ஓன்லி ஹஸ்பண்டு தென் ஃபாதரு தென் பிரதரு தென் ஃபாதர் இல்லா. இந்த டைட்டில்ஸ் தான் இதெல்லாம். யார் இந்த டைட்டில்ஸில் அங்கெங்கேயாவது கொஞ்சம் அப்படி அடிபட்டுச்சுட்டா மாமனாரன் சொல்லிட்டு மதிப்பு இல்லை உனக்கு அனி உடனே கோபம் வருதா ஒரு ரூபம் எடுத்துக்கிச்சு. அகங்காரம்தான் ஒரே அகங்காரம் ஒரே மனுஷன்தான். இப்படி நீங்கள் இந்த சின்ன குழந்தைகிட்டன்னு இந்த எடுத்துக்கோங்களேன். ஒரு குட் பாய்ன்னு சொன்ன உடனே அந்த குட் అనేది ஒரு ரூபம் ஒரு ஃபீலிங் எடுத்துக்கிறது. பேடுன்னு சொன்னால் அது ஒரு ஃபீலிங் எடுத்து அது ஒரு ஃபீல் பண்ணுறது. இப்படி இது எதனால் அப்படி நிற்கிறது இந்த அகங்காரம்னு சொன்னால் பல 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 ரூபங்கள் இதுக்கு கொஞ்சம் குட்டி அது கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்த உடனே அம்மா அப்பா வீட்டில் எல்லோரும் சொல்லிக் கொடுப்பான் அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துட்டு அஜ்ஞானத்தினை வளர்த்தி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இன்னும் வளர்த்துட்டு அவனை ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு அஜ்ஞானி பர்சன் பண்ணி விட்டுடுவான். அதுக்கு போய் பிறக்காத குழந்தைக்கு யூகேஜியில் சீட்டுக்காக அட்மிஷன் வாங்கிறதுக்கு எல்லாம் பாடுபட்டு இவன் எப்படியாவது அஜ்ஞானத்தில் தள்ளணும். நம்ம விரும்புறது அதுதானே விரும்புறது. அதனால் ரூபம் உத்பவ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. தூக்கத்தில்ங்க நீங்கள் என்னங்க ஹஸ்பண்டா நீங்கள் சேர்மனா? இப்போது என்னை குருஜன் கூப்பிட்டு ஒரு ஃபீலிங்கு என்னை குருஜன் கூப்பிட்றாங்க. ரூபம் எடுத்துக்கிறது ஒரு அகங்காரம். சுவாமிஜி அன்னு சொன்ன உடனே ஒரு ரூபம் எடுத்துக்கிறது உங்களும் அப்படி தான். அங்கே சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ளாட்டோட பிரசிடென்ட் அது பிரசிடென்ட்டு அது ஒரு டைட்டில்ஸு. இந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. இது அது ஒரு ரூபம் எடுத்துக்கிறது. இந்த ரூபங்களின் நடுவில் சரி எடுத்துக்கிறது அப்படியே இருக்கிறதா இல்லையே. நான் திரும்பி அதாக வேண்டாம் இதாக வேண்டாமா இன்னும் எல்லோரும் என்ன கூப்பிடணும் எல்லோரும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதனால் ரூபத்ததி பிரதிஷ்டா இப்படி அந்த ரூபத்ததி என்ன பல குரூப்ஸ் ஆஃப் திஸ் இந்த ஃபார்ம்ஸு லைஃப் லாங் ஏதோ ஒன்று இப்படி அதில் இது நிந்திருக்கு. அதுதான் இதோடைய ஆரிஜன். அதனால் இது இல்லாத போது எப்படி இருக்குன்னா தூக்கத்தில் இந்த ஃபார்ம்ஸ் கிடையாது, இந்த டைட்டில்ஸு கிடையாது, எதுவுமே இல்லை. நீதான் அங்கே ஒரு குழப்பம் இல்லை. என்ன புரியுறது? நானாக இருந்த ஒரு குழப்பம் இல்லைன்னு புரியுறது. இப்போ அப்படிரே why you struggle?
இப்போ இருக்க முடியலையே, அதுக்கு தான் கிளாஸுக்கு வரணுமே. வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தபடிக்கு இருக்கப்படு. சரி, ஜென்ரல் மீனிங் முடிச்சுட்டா இது எலாபரேட் பண்ண வேண்டியது அப்புறம் பார்த்துக்கணும். 2 minutes. அப்புறம் திருத கிரகீத ரூபா. அதான் ஒரு ஃபார்ம்னு விட்டுட்டு இன்னொரு ஃபார்ம்னு எடுத்துக்கிறது. முதல்ல ஃபார்ம்ஸில் தான் இதை உருவாயிடுச்சு. பல டைட்டில்ஸ் எங்கள் ஃபார்ம்ஸ் என்ன. ஓகே, நான் ஒன்று தான் மனுஷனா. ஆனால் எனக்கு நிறைய மிஸ்டரு மிஸ்ஸஸ்ஸு அது இது மாமியார் மாமனார் எல்லாம் கூப்பிட்டா, அப்புறம் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு எம்எல்ஏ திஸ் தட் ஸோ மெனி யூ ஆர் பியூட்டிஃபுல் யூ ஆர் அக்லி ஏதாவது கூப்பிட்டோம். அதுக்கு ரியாக்ஷன் இப்படி. சரி, அதிலே பலதில் திஸ் இஸ் இட்ஸ் பிஸ்னஸ். அடுத்தது திருத்த குருஹீத தூத்தன்னா இந்த ரூபம் இது விட்டுடும், இன்னொரு டைட்டில் எடுத்துக்கோங்க, இன்னொரு போஸ்ட் வேணும், இன்னொரு ஃபார்ம் வேணும். யாருக்கு சொல்கிறேன் இதெல்லாம்? அகங்காரத்துக்கு. இட் வாண்ட்ஸ் டு கீப் ஆன் பில்ட் அப் இட்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் இட் செல்ஃப். அதுக்கு பலப்படுத்திக்கிட்டு இப்படியே 60-70 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகிடும். வயசாக ஈகோ ஸ்ட்ராங் ஆகும். ஈகோ ஸ்ட்ராங் ஆக துக்கம் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் சின்ன குழந்தைக்கு மோர் த ஏஜ் மோர் த பாஸ்ட். அதனால மோர் ஸ்ட்ராங்கர் ஈகோ, மோர் துக்கம். சின்ன குழந்தைக்கு பாஸ்ட் கம்மி, ஈகோ கம்மி, துக்கமும் கம்மி. இப்போ பிறந்த குழந்தைக்கு பாஸ்டே கிடையாது, ஈகோவே கிடையாது, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. அதனால் அதனால் என்ன பண்ண, இன்னொன்று சொல்லிட்டு ஆச்சரியம், அதுக்கா அசல் ரூபம் இல்லை. ஸ்வயம் விரூபா. இது நல்லா சிந்திக்கணும் டீப்பாக. ரூபம் இல்லாதது இத்தனை ரூபம் எடுத்துக்கிட்டு நானும் மாமியாராக கஷ்டப்பட்டுருக்கேன், நானும் ஒய்ஃபாக கஷ்டப்பட்டுருக்கேன், நான் ஹஸ்பண்டாக கஷ்டப்பட்டுருக்கேன், நானும் பிஸ்னஸ் மேனாக கஷ்டப்பட்டுருக்கேன், நான் ஆஃபீஸராக கஷ்டப்பட்டுருக்கேன், நான் இப்படி எல்லாத்து பாருங்கோ. இல்லை, நான் ஒய்ஃபாக இருந்து இப்படி சுக்கமாக இருக்கணும், ஹஸ்பண்டாக இருந்து இப்படி சுக்கமாக இருக்கணும். அப்படி சுக்கமாக இருக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன வேணும்? துக்கம் சுக்கம் 2 ஒன்று தான். இப்படி பண்ணுறத விட அதுக்கு பார்த்தா ஒரு ரூபமே இல்லை. அதனால ரூபமே இல்லாதது இவ்வளோ வேலை பண்ணி இப்படி பண்ணுறது, இவ்வளோ ஆட்டம் போடுறது, இதுன்னு விசாரணை பண்ணி அசல் நீ யார் நிஜமா? ஸ்வவிச்சார காலே தாவதி பிசாச்சவத், ஓடி போயிடுமா. இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்ட்ரெயிட்லி ஆன் த ஃபேஸ், யார் இந்த அகங்காரப்படுற நீ? அதுதான் ரமணர் கேட்குறது, நீ யார்? எனக்குன்னு சொல்கிற யார்? ஒன்று மானசந்துகிம் ஐபதத்யஹம் நிஜ விசாரணம். அதேதான் பிசாச்சவத் தாவத்தே, இட் ரன்ஸ் அவே, ஓடி போயிடும். லாஸ்ட் சிம்பிள் ஒன் எக்ஸாம். இருட்டு இருக்குங்க, இருட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த ஒன்றும் தெரியல, டார்ச் போடு, இருட்டு ஓடி போயிடும். போகிறதா இல்லையா? தூங்கிடு, விஸ்வம் சம்சாரம் மொத்தம் அப்பா. அதனால தான் சீக்கிரம் விடுங்க சார், 12 காலாச்சு, சாப்பிட்டு போய் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்குங்கோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.